எல்லாரும் தூக்கிட்டீங்களா? ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தூக்கம் போயிருக்கும். போன மேட்ச்சில் 150 கூட அடிக்கல, ராஜஸ்தான் ராயல்ஸ் முடிச்சு விட்டாங்க. இந்த மேட்ச்சில் 200+ ரன்ஸ் அடிச்சும் கூட பஞ்சாப் கிங்ஸ் முடிச்சு விட்டாங்க. போன மேட்ச்சில் பவுலிங்கு பேட்டிங் எல்லாமே வீக்காக இருந்தது. இந்த மேட்ச்சில் பேட்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஆனால் பவுலிங் கேள்விக்குறி தான். இந்த சிஎஸ்கே உடைய ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அதில் வீக்னஸ் அண்ட் த்ரெட்டில் பவுலிங் லைனப் தான் முக்கியமாக இருக்க போதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் சிஎஸ்கே உடைய பேஸ் பவுலிங் அட்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. இதில் நம்ம டேர்னிங் பாயிண்ட்டை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட் இவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலாக ருத்துராஜ் கெய்க்வாடுடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட்லாம் ரொம்ப கம்மி. சஞ்சு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். ஆனால் ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபேயோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இது ஒரு 200+ ரன்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அப்போவே ஒரு மைண்ட் டவுட் ஆச்சு. ஏன்னா இந்த பிச்சில் சிஎஸ்கேவே 200+ ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னா அப்போது சேஸ் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸ் மாதிரியான பயங்கரமான பேட்டிங் லைனப் இருக்கிற ஒரு டீம் சிஎஸ்கே மாதிரியான வீக்கான பவுலிங் டீமுக்கு எதிராக ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க தான் தோணுச்சு. இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? ஒரு பக்கம் சிஎஸ்கேட பவுலிங் சரியில்லை, ஆனால் இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் இருக்குல்ல, டாப் மோஸ்ட்ல இருக்கு. பிரியன் ஷாரியா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே 354. அவர் பவர் பிளே யூஸ் பண்ண விதம்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்போ பாருங்க, மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுங்க, சிஎஸ்கே அப்படியே பாருங்க, பவர் பிளே எப்படி யூஸ் பண்றாங்க, சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்றாங்க. இப்படியே யூஸ் பண்ணிட்டே இருந்தா முடிஞ்சிடும். சிஎஸ்கே அந்த வின்னிங்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளேயே டோர்னமெண்ட்டே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா எல்லோருமே தங்களோட ஸ்டைலை மாற்றிட்டாங்க. இன்னும் சிஎஸ்கே இந்த பழைய மாடலே இதை இருக்காங்க தான் தோணுது. அதனால அவங்க பவர் பிளேயில் ஒரு 80வது அடிக்கணும். எல்லா டீம்ஸுமே 90-100 அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் சிஎஸ்கே அந்த 70-80 கிட்ட அடித்தா மட்டுமே கொஞ்சம் நம்பிக்கை வரும். இந்த மேட்ச்சில் அதுக்கப்புறமா ஸ்ரேயாஸ், பிரப்சிம்ரன் சிங் இவங்களே மேட்சை முடிச்சிட்டாங்க. நம்ம நினச்சி பார்த்துருப்போமா, ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கேவுக்கு ஈக்குவலாக ஒரு டீமாக இருந்தது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ பஞ்சாப் கிங்ஸும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. கடந்த நிறைய ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இந்த 10+ மேட்சஸில் மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்தபடியாக ஹெட் டு ஹெட்டில் பஞ்சாப் கிங்ஸ் தான் சிஎஸ்கேவை அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சேப்பாக் பிச்சில் சிஎஸ்கேவை கான்சிக்யூட்டிவாக தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்பவே முடியல. அப்போ இந்த லிஸ்ட்டில் குஜராத் டைட்டன்ஸ், எல்எஸ்ஜி, ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னும் என்னென்ன டீம்லாம் இருக்கோ அதுவும் சேர்ந்துருமோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்த டீமு, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எல்லா டீம்ஸுமே சிஎஸ்கேவோட ஃபைனலுக்கு மோத தான் போட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஎல் ஃபைனல்ன்றதே சிஎஸ்கேவுக்கு ஆப்போசிட்டாக யார் விளையாடுவாங்களோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது சிஎஸ்கேவுக்கு எதிராக யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாயிண்ட் மாதிரி கிடைச்சிருச்சு. அந்த அளவுக்கு டவுனாக இருக்குது சிஎஸ்கே. அந்த ஒரு மொமெண்டம் இன்னும் கிடைக்கல. ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லியிருக்காரு அதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த மொமெண்டம் எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது, வருமானு கூட தெரியாது. அதுக்கு வரணும்னா சில அட்டாக்கிங் கேம், சில ஸ்ட்ராட்டஜிலாம் மாற்றி தான் ஆகணும். பவுலிங் அட்டாக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கி ஆகணும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம பாராட்டி ஆகணும், போன மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மேட்ச் ஓரளவுக்கு த்ரில்லிங்காக போச்சு. அதில் அந்த 2 விக்கெட்ஸ் விழுந்தது இல்லை, ஸ்ரேயாஸ், நேஹல் வதேராவோட விக்கெட்லாம், அப்போது லிட்டில் பிட் ஒரு ஹோப் இருந்தது. ஏன்னா அது சிஎஸ்கேன்றதால என்னவோ அது லைட்டாக ஒரு ஹோப் இருந்தது, கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்களா அப்படின்னு. ஆனால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தா சஷாங்க் சிங், அப்புறமா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், அந்த ஆள் சிஎஸ்கேவை பார்த்தாலே அடிப்பார். இந்த 2020 ஐபிஎல்ல தோனி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்னு. ருத்ராஜ் கெய்க்வாடை இன்டைரக்டாக மீன் பண்ணியிருப்பாரு. அடுத்த ஒரு 3 மேட்ச்சில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்பார்க்கோட விளையாடி 2021 ஐபிஎல்ல வெறித்தனமாக விளையாடுவார். அந்த மாதிரியான ஒரு ஸ்பார்க்கு இப்போ மொத்த டீமுக்குமே தேவைப்படுது. அது எப்போ வரும் நமக்கு தெரியாது. வந்தால் மட்டுமே சிஎஸ்கே பழைய ஃபார்முக்கு பிளே ஆஃப் வரைக்கும் அது போகும். இல்லைன்னா மற்ற டீம்ஸு ஃப்ரீ பாயிண்ட்டை வாங்கி என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ சிஎஸ்கேவுக்கு ஆப்போசிட்டாக பிரேக் பண்ணிவிடுவாங்க. இப்போ சேப்பாக் சிஎஸ்கேவுடைய கோட்டையா அப்படின்னா இங்கே ஒரு கேள்விக்குறி. அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த ஹோம் கிரவுண்டில் முதல் மேட்ச் பார்க்க போயிருப்பாங்க சேப்பாக்கில் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம். அவங்க ஏமாற்றத்தோடு தான் வந்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஓரளவுக்கு போராடினாங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த சிஎஸ்கேவோட தோல்வியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சேப்பாக்கில் மேட்ச் பார்த்துருந்தீங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம்.